என் இனிய உறவுகளே, இன்று நாம் காணவிருப்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலை பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம். இந்த காணொளி பகுதி 1. கேரளாவில் உள்ள சபரிமலை கோயில் என்பது அதிகமாக மக்களால் பார்வையிடப்படும் தலங்களில் ஒன்றாக இந்த சபரிமலை கோயிலும் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலமானது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரியார் புலிகள் காப்பகத்தின் நடுவிலே இந்த கோயில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாகும். இந்த மலைத்தொடரில் ஏராளமான கோயில்கள் உள்ளன. அவற்றில் ஒரு சில கோயில்கள் மட்டுமே இன்றும் செயல்பாட்டில் உள்ளது. மற்ற கோயில்கள் அனைத்தும் செயல்பாட்டில் இல்லாமல் அதனுடைய எச்ச பகுதிகள் மட்டுமே இந்த பகுதியில் காணப்படுகின்றன. இந்த காட்டுப்பகுதியில்தான் ஒரு காலத்தில் அதிகமாக சித்த பெருமக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் வழிபாட்டில்களில்தான் திருத்தலங்கள் நிறைய இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் எல்லா திருத்தலங்களையும் நாம் இன்று காண இயலவில்லை. ஏனென்றால் அவற்றின் பராமரிப்பு இல்லாததால் இதற்கு காரணமே. சிவன் மற்றும் விஷ்ணுவின் கூட்டு வடிவமாக நம்பப்படும் இந்த சபரிமலை கோயிலின் முக்கிய தெய்வமாக பார்ப்பது ஐயப்ப சுவாமி ஆகும். இந்த ஐயப்ப சுவாமி என்பது சிவன் மற்றும் விஷ்ணுவின் கூட்டு வடிவம் என்று இன்றும் மக்களால் நம்பப்பட்டு வழிபாடுபட்டும் வருகின்றன. திரு ஐயப்ப சுவாமி என்பது புத்தரின் ஒரு அவதாரம், அவருடைய ஒரு வடிவம் என்றும் மற்றொரு பிரிவினரும் சொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் அவற்றை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இன்று வரையும் இல்லை என்பது சொல்லப்படுகிறது. சைவம் மற்றும் வைஷ்ணவம் ஆகிய இரு பிரிவினர்களால் ஐயப்பனை இன்றும் போற்றப்பட்டு புகழப்பட்டும் வழிபாடப்பட்டும் வருகிறார்கள். இத்திருக்கோயிலின் வரலாறு என்பது இன்றும் விவாதத்திற்கு உட்பட்டது என்றும் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை என்பதும் சொல்லப்படுகிறது. தென்னிந்தியாவில் அன்று பரவலாக சாஸ்தா என்னும் வழிபாடப்பட்டு வந்தது. சாஸ்தா என்னும் வழிபாடுதான் இன்றும் ஐயப்பனுக்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. சாஸ்தா என்றால் அது சமஸ்கிருதத்தில் வரும் ஒரு வார்த்தையாகும். சாஸ்தா என்பதற்கான பொருள் இறைவன், வழிகாட்டி, ஆட்சியாளர், ஆசிரியர் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் பந்தல வம்சத்தின் இளவரசர் ஐயப்பனின் அவதாரம் என்றும் அவர் இங்கு தியானம் செய்ய வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இத்திருத்தலத்தை மணி மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. பரசுராமனால் இத்திருத்தலத்தை நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பரசுராமன் 5 சாஸ்தா தலங்களை நிறுவியதாகவும் அந்த 5 சாஸ்தா தலங்களில் இந்த ஐயப்பன் என்ற கோயிலில் சாஸ்தா தலமும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பண்டைய காலங்களில் இக்கோயிலுக்கு புவியியல் காரணமாக, அதாவது சில காடு பகுதியில் அடர்ந்த காடுதாக இருந்ததாக இந்த கோயிலுக்கு செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது. அதன் பிறகு கிபி 12ஆம் நூற்றாண்டில் மன்னர் ராஜசேகர் என்பவரால் இங்கு பாதையை சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டு இக்கோயிலுக்கு செல்வதற்கும் வருவதற்கும் பாதையை சீராக அமைக்கப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இப்போ இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை என்பது 1910ஆம் ஆண்டு தான் வைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் எந்த விதமான ஐயப்பன் சிலைகளும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் அங்கு இருந்த சிலை எந்த வடிவத்தில் இருந்தது என்பதும் யாராலும் சொல்லப்பட முடியவில்லை. காரணம், அன்று இருந்த ஐயப்பன் சிலை வேற ஒன்றாகவும் இப்பொழுது இருக்கும் ஐயப்பன் சிலை வேற ஒன்றாகவும் இன்று மக்களால் சொல்லப்பட்டு வருகின்றன. மேலும் இக்கோயிலுக்கு சைவம் மற்றும் வைஷ்ணவம் சேர்ந்த இரு பிரிவினர் மக்கள் மட்டுமே அதிகமாக கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள். ஆனாலும் இங்கு மதம், ஜாதி, நிறம் போன்ற வேறுபாடுகள் அவற்றையும் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு இங்கு யாரு வேண்டுமானாலும் வந்து ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் என்பது ஐதீகமாக உள்ளது. மேலும் இங்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால் அது பெண்களுக்கு மட்டுமே உரிய கட்டுப்பாடு ஆகும். அந்த ஒரு கட்டுப்பாடை நாம் பின்வரும் காணொளியில் பார்ப்போம். இங்கு ஐயப்பனை வந்து தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. அதாவது 40 முதல் 48 நாட்கள் வரை விரதம் இருந்து பூரண பிரம்மச்சாரியமும் பக்தர்களுக்கு தேவை. மற்றும் உலக விவகாரங்களில் இருந்து சுய கட்டுப்பாடுகளும் தேவை. மேலும் இக்கோயிலில் இருந்து திரும்பும் வரை மொட்டை அடிக்காமல் நெற்றியில் விபூதியும் சந்தனமும் பூசிக்கொண்டிருத்தல் வேண்டும்.
மேலும் அவர்கள் நீலம் நிறம் அல்லது கருப்பு நிறம் உடைய ஆடைகளை அணிந்து கொள்ளுதல், சந்தனம் அல்லது ருத்ராட்சம் போன்ற மாலைகளை அணிந்து கொள்ளுதல், மேலும் அவர்கள் இறைச்சி மற்றும் புகையிலை போன்ற பொருட்களை முற்றிலும் தவிர்த்திருப்பது மிகவும் நல்லது. இந்த 40 முதல் 48 நாட்கள் அவர்கள் பரிபூர்ண பிரம்மச்சாரியமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் மட்டுமே இங்கு வந்து ஐயப்பன் தரிசனம் செய்ய இயலும். மேலும் இக்கோயில் பற்றிய முழு தகவல்களும், படிக்கட்டை பற்றிய முழு தகவல்களும், பக்தர்களின் யாத்திரைகளை பற்றிய முழு தகவல்களும் வரக்கூடிய காணொளியில் அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை தாங்கள் ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.